காலையில் தான் பனிக்கு நல்லா குளிருதுன்னு பார்த்தா சாயங்காலம் போலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காற்று அடிச்சிட்டு நல்லா குளிர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கல, காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்களா, அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வாழ்ற வாழ்க்கையே தனிதாங்க. அதுக்கு வந்து எந்த கஷ்டம் நஷ்டம், பணம் சம்பாதிக்கணும், சாப்பாடு சமைக்கணும், துணி துவைக்கணும், இந்த மாதிரி கவலையே எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம். ஆனா இப்ப டோட்டலா தலைகீழ லைஃபே மாறி போன மாதிரி தான் இருக்கு. நைட்டு நடா சமைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சரி சேமியா செய்யலாம்னு பிளான் பண்ணேன். சேமியா செஞ்சு பல வருஷ கணக்கே ஆயிடுச்சு. அதுலயும் சேமியான்னு வீட்டுல சொல்லிவிட்டா ரொம்ப பயந்துட்டு ஓடிடுவாங்க. அந்த சேமியா உப்புமானா ரொம்ப ரேரு தாங்க. என்னைக்காச்சும் உடம்புக்கு முடியல வேற வழியே இல்லை அப்படின்னா மட்டும்தான் செஞ்சா சாப்பிடுவாங்க. அதுவும் நார்மலா செஞ்சாலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த சேமியாவே பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கணும். சேமியான்னு சொன்னா வேணாம்பாங்க, இது சேமியா பிரியாணினா ஓகே அப்படின்றாங்க. இந்த பிரியாணி அப்படின்ற வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு அதிகங்க. இந்த சேமியா பிரியாணிக்கெல்லாம் அனில் சேமியா விடவே அஜந்தா சேமியா வந்து நல்லா இருக்கும். சேமியா பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே பிரியாணி செய்வோம்ல, வெஜிடபிள் பிரியாணி காயெல்லாம் கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி மசாலா ஐட்டம்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் எப்பயும் போல பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு இங்கே அரிசிக்கு பதிலாக நம்ம சேமியா போட்டு கிண்ட போகிறோம், அவ்வளோதான். இன்னும் வெஜ் பிரியாணிலாம் கூட கொஞ்சம் டைம் ஆகும். இந்த சேமியா பிரியாணி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேலை குயிக்காக முடிஞ்சிடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நார்மல் சேமியா விடவே இந்த மாதிரி சேமியா செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைய இரவு உணவு சேமியா வெஜ் பிரியாணி தாங்க.